ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு 8 நாட்களுக்கான பலன், டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 26 வரை. நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு, அந்த நட்சத்திர அதிபதிகள் எந்த பாவ தொடர்புகளில் இருக்காங்க, அதை வைத்து தினப்பலனாக நம்ம சொல்கிறோம். டிசம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கடகராசியில் சந்திரன் நம்முடைய லக்னத்துக்கு பாக்யஸ்தானத்தில் போயிட்டுருக்காரு. ஆயில்ய நட்சத்திரம் அந்த அன்னைக்கு புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் நமக்கு நம்முடைய ராசியில் நம்முடைய லக்னத்தில் சனி நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். அப்போ இன்றைய நாள் நம்மளுக்கு புதன் வழி நடத்துகிறார். புதன் நமக்கு என்னதான் அட்டமாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாக இருந்தாலும் அவருடைய பொட்டன்ஷியல் நம்ம லக்னத்தில் இருக்குது, நம்மளுடைய சிந்தனையில் இருக்குது, நம்முடைய செயல்திறனில் இருக்குது, கலை தொடர்புகளில் இருக்குது, கோவில் வழிபாடு, பூர்வீக சம்பந்தப்பட்ட அனுகூலம், இதையெல்லாம் வச்சிட்ருக்கிற புதன் சிறப்பாக நமக்கு வழி நடத்துகிறார். ஆனால் அந்த புதனுடைய அமைப்பு சனியை காமிச்சு தான் ராகுவை காமிக்கிறார். சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சின்ன சின்ன நமக்கு ஒரு பிளான் பண்ணுறோம், ஒரு திங்க் பண்ணுறோம், அதில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். பட் எண்ட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் கெடுக்காது, அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிடும். உற்பத்தி சார்ந்த தொழில், பண ஆதாயம், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொருள் வரவு, இதெல்லாம் நல்லாயிருக்கு. டிசம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் போகிறாரு. நமக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். கேதுவை போல் பலன் கொடுக்காரு. கேது சூரியனுடைய நட்சத்திரத்திலையும், சூரியன் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் 2ஆம் இடம் 11ஆம் இட தொடர்பில் இருக்கிறதுனாலையும், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் கேது இருக்கிறதுனாலையும் ஒரு ஈடுபாடு, ஒரு வெற்றி, ஒரு எடுத்த காரியத்தில் திட்டங்களில் ஒரு ப்ராசஸ் நல்லா நடத்துச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கும். அதே மாதிரி பண வரவுக்கும் ஆதாயமாக இருக்கும். நம்முடைய வேலையில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த செய்திகளும் நமக்கு சேரும். டிசம்பர் 21 சனிக்கிழமை பூர நட்சத்திரம். அதே 10ஆம் இடமான சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். திரைப்படத்துறை மற்றும் ஒரு கலை சார்ந்த படைப்புகள் ரெடி பண்ணுறது, டிசைனிங் பண்ணுறது, ஆர்கிடெக்டில் கூட டிசைனிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த அத்தனை தொழிலும் நல்லாயிருக்கும். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு, ஒரு இடம் விட்டு இடம் போடுறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அனைத்துமே இன்றைக்கி சிறப்பாக நடைபெறும். திருமண காரியங்கள், வரன் பார்க்குறது, சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு இன்றைய நாளை நல்லபடியாக அந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். நமக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பணம் கொடுக்குற கிரகம், அதே மாதிரி தொழில் கொடுக்குற கிரகம். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது அந்த பண வரவையும் தொழில் ஸ்தானத்தையும் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுற ஸ்டேட்டஸில் தான் அவர் இருக்கார். டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசிலையும் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசிலையும் லாபஸ்தானத்துலேயும் இருக்குது. நண்பகல் 12:55க்கு சந்திரன் கன்னிக்கு வந்துடுறார். அப்போ இன்றைய பலன்களை தரக்கூடிய சூரியன் எப்படி இருக்கார், கேது நட்சத்திரத்துலேயும், கேது சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்காங்க. ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் செயல்படுறாரு. அதனால் இன்றைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், கமிஷன் வகை ஈடுபாடுகள், ஒரு கலை பொருட்கள் வாங்கிறது, குழந்தைகளுக்காக சில நிகழ்வுகள், அதே மாதிரி நம்மளுடைய வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு பலமாக இருக்கும். அரசியல் ஆதரவு, அரசு அதிகாரத்துவம், இதில் எல்லாம் ஒரு சிறந்த மனநிறைவை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. டிசம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம். நமக்கு 11ஆம் இடமான லாபராசியில் சந்திரன் காலையில் 9:08 பவர்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவானும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கிறதுனால
இந்த 7-11 அப்படிங்கிறது குரு சந்திரனுடைய ஒரு தொடர்பை உறுதிப்படுத்துறதுனால கோயில் காரியங்கள், அருள், அதாவது தெய்வ அனுகூலங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம், தாய் வர்க்கம், அனைத்து விதமான உறவுகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். கலை தொடர்புடைய தொழில்களுக்கும் நல்லா இருக்கும். சில பேருக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இதுலேயும் வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். அதாவது குரு சந்திர ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு பூர்வ புண்ணிய கிரகம் குரு. அதனால் விருப்பப்பட்ட திருமணங்கள், விருப்பப்பட்ட நபர்களுடைய உறவில் வரக்கூடிய மகிழ்ச்சி இதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12-16 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 9ஆம் இடமான கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்வுகள், நிகழ்வுகள் நன்றாக இருக்கும். கம்யூனிகேஷனுக்கு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும், வெளிநாட்டு படிப்பு படிக்கிறவங்களுக்கும் ஆதாயமான நாள். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற காரியங்களுக்கு முன்னெடுக்கிறதுக்கும் சிறப்பான நாளாக இன்றைக்கு அமைகிறது. 3ஆம் இடம் 9ஆம் இடம் என்பது நமக்கு வந்து ஒரு பிரயாணம் போகிறது, ஒரு இடம் மாற்றத்துக்கு உண்டான நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்குது. டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 3:21 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம். ஏன்னா புதன்கிழமையில் என்ன பண்ணுறாருன்னா சந்திரன் வந்து துலா ராசிக்கு மாறிடுறாரு. துலா ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரமாக வேலை செய்கிறாரு 3-4 பாதங்கள். அதனால் இன்றைக்கி வந்து என்ன ஆகும் அப்படின்னா சில மறைமுக நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி, சில சுப செலவுகள் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து தான் செவ்வாய் தன்னுடைய பலனை கொடுக்குது. அதனால் பொருள் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான சுப செலவுகள், குழந்தைகளுக்கான சுப செலவுகள், இப்படி மூலதனங்களாக அது செயல்படும். அதை சித்திரை நட்சத்திரம் முடிஞ்ச உடனே மதியம் 3:21 சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. ராகுவினுடைய நட்சத்திரம். ராகு வந்து சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நமக்கு கலை சார்ந்த ஈடுபாடுகள் நன்றாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இடம் விட்டு இடம் போகிறது, ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறாங்க குழந்தைகள் அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம அனுபவிக்கிறது, நிகழ்வுகளை அனுபவிக்கிறது, இது மாதிரி இருக்கும். நம்முடைய மூளை உழைப்பு சார்ந்து நமக்கு சேரக்கூடிய ஒரு மதிப்பு இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்குது, அந்த தனித்திறமையினால் இன்றைக்கி ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. மன திருப்தி ஏற்படும். மூத்த சகோதர சகோதரி வரை, நண்பர்கள் வகை, குழந்தைகள் வகை, அனைத்து வகையிலும் நமக்கு மேன்மைகள் ஏற்படும், நல்லாயிருக்கும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறத நட்சத்திரத்தில் தான் அந்த ராகு செயல்பட்டாலும் உபநட்சத்திரம் கேதுவாக இருக்கிறதுனால இன்றைக்கி நன்மைகள் நடக்கும். டிசம்பர் 26 வியாழக்கிழமை மாலை 6:08 விசாக நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் குருவாக செயல்படுகிறார். குரு வந்து 7ஆம் இடத்துல சந்திரனாகவும் குருவனுடைய உபநட்சத்திரம் புதனாகவும் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து மன வாழ்க்கைக்கு நல்லா இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்களில் ஈடுபடுறதுக்கு நல்லா இருக்குது. கான்ட்ராக்டு, புதுசாக நபர்களை சந்திக்கிறது, மீட்டிங் போடுறது, இது சம்மந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா இருக்குது. பேங்க் ஆக்டிவிட்டீஸு, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இன்றைக்கும் வந்து குரு வந்து சந்திரனோட தொடர்பு அப்படிங்கிற அமைப்பில் நமக்கு நல்ல குரு சந்திர யோகமாக இருந்தாலும் கூட சந்திரன் வந்து நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். இது வந்து சகட யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்திரனுக்கு 8ல் குரு, குருவுக்கு 6ல் சந்திரன், அந்த மாதிரி இருக்கிறதுனால புது காரியங்களை மட்டும் இன்றைக்கி தவிர்த்துடலாம். இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.